வெல்கம் டு அறம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. மைசெல்ஃப் மனோகரன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மெட்ராஸ் ஸ்டேட் எப்படி தமிழ்நாடுன்னு பெயர் மாறிச்சுங்கிற வரலாறு தான் பார்க்க போறோம். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிறது மெட்ராஸ் பிரசிடென்சியா இருந்துச்சு. அதாவது மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. அதன் பிறகு சுதந்திரத்திற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டேட்டாக மாறுது, மெட்ராஸ் மாநிலமாகவும். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு என்ற பெயரும் நமக்கு மாறுது. ஓகேங்களா? இது என்ன மாதிரியான வரலாறுகளை சந்திச்சிருக்குங்க தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, there is an official fact. ஜனவரி 14, 1969 தான் அபிஷியலா நம்மளுடைய மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிறது தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இது எங்க இருந்து ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜென்ரலி தமிழ்ல வந்து நாடு அப்படின்னா ஒரு கண்ட்ரிங்கிறத மீன் பண்ற மாதிரி. ஸோ இப்போ எங்க ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரியார் ஆரம்பிச்ச திராவிட நாடுங்கிற ஒரு டேர்ம்ல எதை மீன் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கண்ட்ரின்னு மீன் பண்ற மாதிரி இருக்கு. அதாவது யாரெல்லாம் சேர்ந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா இந்த 4 மொழிகளும் பேசக்கூடிய மக்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதியை என்னவா கேட்டாரு அப்படின்னா, திராவிட நாடா பிரிக்க சொல்லி கேட்டார். ஓகேங்களா? ஸோ இதோட வெளிப்பாடாதான் அடுத்து தொடர்ச்சியாக வந்து நமக்கு பெயர் மாற்றத்திற்கான ஒரு உந்துதல் இதை தொடர்ச்சியா வந்துச்சு. ஸோ அப்ப நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்ராஸ் ப்ராவின்ஸ், அதாவது மெட்ராஸ் மாகாணமாக இருந்தது. எப்ப மெட்ராஸ் ஸ்டேட்டா மாறுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜனவரி 26, 1950. இந்த நாள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிபப்ளிக் டேவா நம்ம கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்தியா எப்ப ரிபப்ளிக் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் அறிவிக்கப்பட்டுச்சோ அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராவின்ஸுங்கிறது மெட்ராஸ் ஸ்டேட்னு பெயர் மாற்றப்படுது. ஓகேங்களா? ஸோ அதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிக முக்கியமான ஒரு நபர் தியாகி சங்கரலிங்கனார். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நபர். ஓகேங்களா? ஸோ 1950களில் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுவதற்கு ஒரு மிக முக்கியமான காரணமாகவும் அதை ஒரு உந்துகோலாகவும் மாற்றிய ஒரு நபர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தியாகி சங்கரலிங்கனார் தான். ஓகேங்களா? ஸோ he belongs to Congress party and the first person demanded the name from Madras state to Tamil Nadu. யார் ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கரலிங்கனார் தான் வந்து ஆரம்பிச்சாரு. ஓகேங்களா? அதை தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா 1953ஆம் ஆண்டு சிலம்பு செல்வன் சொல்லக்கூடிய மாப்போ சிவஞானம் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அசம்பிளியில கவுன்சில்ல ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு. பெயர் மாற்றுவதற்காக நீங்க வந்து ஒரு அரசாணையை வெளியிடுங்க, பெயர் மாற்றத்திற்கான ஒரு டிமாண்டை கவுன்சில்ல வைக்கிறாரு. ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா 1956ஆம் ஆண்டு ஜூலை 27 சங்கரலிங்கம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போறேன். எதற்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா பல கோரிக்கைகளை வச்சு அதுல முக்கியமான கோரிக்கையாக தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுவதை ஒரு முக்கிய கோரிக்கையாக கொண்டு இந்த உண்ணாவிரதத்தை தொடங்கினார். ஸோ அதை தொடர்ச்சியா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 76 நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 13, 1956ஆம் ஆண்டு தன்னோட இன்னுயிரை நீத்தாரு அவருடைய இந்த காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்துல. ஸோ அப்ப முதல் முறையாக தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுவதற்காக தன்னுடைய உயிர் நீத்த ஒரு முக்கியமான நபர்னு பார்த்தோம் அப்படின்னா அது யாருன்னா தியாகி சங்கரலிங்கம். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா 1961ஆம் ஆண்டு சோசியலிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த திரு சின்னத்துரை அவர்கள் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாரு, நீங்க மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுங்கன்னு சொல்லி. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி காலம்னா 1961ஆம் ஆண்டு ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய ஆட்சி காலம் நடந்துட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் சோசியலிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்த ஒரு நபர் ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்றாரு. அதுவும் கிடப்புல போடப்படுது. அதற்கான பதிலும் கிடைக்காம போகுது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா 1963ஆம் ஆண்டு திமுகவை சேர்ந்த மிக முக்கியமான நபர்கள் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க, அதே கோரிக்கையை வலியுறுத்தி. ஸோ இந்த டைம் யாரு பண்றாங்க பார்த்தோம் அப்படின்னா திரு ராம அரங்கண்டல்ங்க சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இந்த கோரிக்கையை முன்வைக்கிறாரு, இந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்றாரு. ஸோ அதுவும் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் திமுகவிற்கு பெரும்பான்மை கிடையாது. அந்த காலகட்டத்திலையும் யாரோட ரூல் பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஆட்சி தான் வந்து மெட்ராஸ் மாநிலத்தில் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அப்போதைய முதலமைச்சராக காங்கிரஸை சேர்ந்த திரு பக்தவச்சலம் பார்த்தீங்க அப்படின்னா சிஎம்மா இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதன் பிறகு அட் த சேம் டைம் இந்த காலகட்டத்தில் பார்லிமெண்ட்ல
வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் லீடர். ஹி வாஸ் அன் எம்பி. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பூபேஷ் குப்தா. இப்ப இந்த ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் என்ன பண்றாரு அப்படின்னா பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்றாரு, மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றுவதற்காக. அந்த காலகட்டத்தில் அறிஞர் அண்ணாவாசன் ராஜ்யசபா மெம்பர். ஸோ இந்த பில்ல அவரும் வலியுறுத்தி இது பார்லிமெண்ட்ல ஒரு பேசு பொருளாக மாறுது. அப்ப மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிறது பெயர் மாற்றப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு இந்த இந்த விஷயங்கள்லாம் ஒரு உந்துகோலா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம பார்லிமெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான டிபேட் போச்சு. இப்ப பெயர் மாற்றுவதால என்ன கிடைக்க போகுது, இந்த மாதிரியான பல டிபேட் போச்சு. அதற்கு அண்ணாவினுடைய பதிலாக பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சங்க இலக்கியங்கள்ல தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கு, இந்த மாதிரியான ஒரு வாதங்கள்லாம் முன் வச்சு இந்த வாதங்களை முன்னோக்கி கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயமாக அண்ணா வந்து பார்லிமெண்ட்ல கூறியிருந்தார். என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் சிட்டியோட பேரு எப்படி ஒரு மாநிலத்தின் பெயராக இருக்குங்கிறத ஒரு கோரிக்கையாக முன் வச்சாரு. ஓகேங்களா? அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா 1967 திமுக அரசு பதவியேற்குது. மெட்ராஸ் மாநிலத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுக பதவி ஏற்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா 1967 பதவி ஏற்கும் பொழுது ஜூலை 18, 1967 அறிஞர் அண்ணா தலைமையிலான அரசாங்கம் ஸ்டேட் அசம்பிளில இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிற பெயரை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. அதன் அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 14, 1969 அபிஷியலா நம்மளுடைய மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிறது தமிழ்நாடுன்னு பெயர் மாறுச்சு. இந்த காலகட்டத்துல 67 இந்த ரெசல்யூஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்போதைய எதிர்கட்சிகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிறது வெளியே தெரிஞ்ச பெயரா இருக்கு, தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றும் பொழுது வெளியே தெரியாம போகலாம், அதற்காக வந்து மெட்ராஸ் தமிழ்நாடுன்னே பெயர் வைக்கலாம்னு சொல்லலாம் கேட்டாங்க. ஆனா அண்ணா வந்து மிக ஒரு சீரியதோட எப்படி இருந்தான்னு பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடுன்னு மட்டும்தான் பெயர் மாற்ற வேண்டும்ங்கிற ஒரு கட்டாயத்துல இந்த ஒரு கோரிக்கைகளை வந்து முன் வச்சு கடைசியில அதுக்கு வெற்றியும் பெற்று ஜனவரி 14, 1969 மெட்ராஸ் ஸ்டேட் என்பது அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ்ல இருந்து மெட்ராஸ் ஸ்டேட்னு பெயர் மாறணும். அதன் தொடர்ச்சியாக இன்றைய காலகட்டத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றத்துடைய வரலாறு. ஸோ நன்றி, வணக்கம்.